Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim. A'udhu billahi minash shaitanir rajim. بفضل بسم الله الرحمن الرحيم. رجال لا تلهيهم تجارة ولا بيع عن ذكر الله وإقام الصلاة وإيتاء الزكاة يخافون يوما تتقلب فيه القلوب والأبصار. وقال أيضا رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الصحابة كالنجوم فبأيهم اقتديتم واهتديتم أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபூ தாபிஐன்கள், ஷுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் ரஹமத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹு தஆலா இந்த சிறந்த நாளாகிய ஜும்மாவினுடைய பரக்கத்தினால் ஈருலக நற்பாக்கியங்களையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும், குறைவில்லாத செல்வத்தையும், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும், திடீர் விபத்துகளை விட்டும், திடீர் மரணங்களை விட்டும், எதிர்பாராத நோய்களை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய முன்னோடிகளாக, நமக்கு முன் உதாரணமாக அல்லாஹு தஆலா நம்முடைய சஹாபாக்களை ஆக்கியிருக்கிறான். இந்த உலகத்தில் ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படி பொருள் ஈட்ட வேண்டும், குடும்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் எப்படி நடக்க வேண்டும், யாரை பின்பற்ற வேண்டும் என்று கேள்விகளுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். ஆமினு கமா ஆமனன் நாஸ், நீங்கள் சஹாபாக்களை போன்று ஈமான் கொள்ளுங்கள். ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் எப்படி வியாபாரம் செய்தார்களோ, சஹாபாக்களுடைய அஹ்லாக்குகள், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய குணநலன்கள் எப்படி இருந்ததோ அது போன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைக்க வேண்டும். காரணம், எதற்காக அவர்களை பார்த்து நாம் அமைக்க வேண்டும்? அவர்களை பார்த்து ஏன் நாம் பின்பற்ற வேண்டும்? ஏனென்றால் அவர்கள் சஹாபாக்கள், அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள், அவர்களோடு பயணித்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பார்த்து தங்களை செதுக்கியவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்து அவர்களை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவர்கள், முஸ்லிமானவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், ஆனால் ஈமான் கொள்ளவில்லை, முஸ்லிமாகவில்லை. இன்னொரு சஹாபாக்கள் அல்ல. அபூ ஜஹல் வாழ்ந்தான், உத்பா வாழ்ந்தான், ஷைபா வாழ்ந்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தும் இருக்கிறார்கள், ஆனால் முஸ்லீமாகவில்லை. அதே சமயத்தில் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள், ஈமானும் கொண்டார்கள், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கவில்லை. அவர்கள் சஹாபி அல்ல. யார் சஹாபியை பார்த்திருக்கிறார்களோ அவர்கள் தாபியீன்கள். சஹாபாக்களுக்கு பிறகு முதல் தாபியீன் ஹஸரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்கள் தான், ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார்கள்,
தன்னுடைய தாயினுடைய ஹித்மத்தில் இருந்ததின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பு ஏற்படாமல் போய்விட்டது. அவர்கள்தான் முதல் தாபிஐ. பெண்ணாக இருந்தால் சஹாபியா, ஆணாக இருந்தால் சஹாபி. அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா எதற்காக பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி கூறுகிறான், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்று சஹாபாக்களுடைய உதாரணத்தை கூறுகிறான். ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ذிக்ரில்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் கூறுகிறான், அவனுடைய வியாபாரமும் அவனுடைய கொடுக்கல் வாங்கலும் அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு தூரமாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வினுடைய நினைவிலிருந்து மறந்திருக்க கூடாது. சஹாபாக்களுடைய நிலை அப்படிதான் இருந்தது. வியாபாரத்தில் இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாங்கு சொல்லப்பட்டால் நேரடியாக ஓடி வந்து விடுவார்கள், பள்ளிக்கு வந்து விடுவார்கள். அல்லாஹ்வை மறந்து வாழவில்லை. இரண்டாவது, இகாமிஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும். ஒரு ஆண் என்பவன் தொழுகை நிலைநாட்ட வேண்டும். சஹாபாக்கள் நிலைநாட்டினார்கள். எந்த சூழலிலும் தொழுகையின் பக்கம் விரைந்தார்கள். வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். செல்வந்தர்கள் கடமையாக்கப்பட்ட அந்த செல்வத்திலிருந்து அல்லாஹ் நிர்ணயித்த செல்வத்தை ஜகாத்தாக, சதகாவாக, தான தர்மமாக கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆணினுடைய சிஃபத். ஒரு ஆண் என்பவனுக்கு, ஒரு ஆண் என்றால் அவனிடத்தில் வீரமும் தைரியமும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தொழுகைக்கு வராமல் இருக்கிறான் என்றால் அவன் வீரன் அல்ல. தொழுகைக்கு வராமல் இருக்கிறான் என்றால் வீரன் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆனில் ஆணை பற்றி கூறும் பொழுது அவன் தொழுகை நிலைநாட்டுவார்கள். ஒரு ஆண் கோழையாக இருக்க மாட்டான், ஒரு ஆண் கோழையாக இருக்க மாட்டான், கஞ்சனாக இருக்க மாட்டான். எதற்காக தொழுகைக்கு வராமல்? அவன் தொழுகை எதற்காக தடுக்கிறது? நான் தொழுகைக்கு வந்தால் என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், பயம், தைரியத்தன்மை இல்லாமல் ஆகிவிட்டது. நான் தொழுகைக்கு வந்தால் என்னுடைய வியாபாரம் நஷ்டமடையும், நான் ஜகாத்தை கொடுத்தால் என்னுடைய செல்வத்தில் குறைவு ஏற்படும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் செல்வத்தில் இருந்து எப்படி நான் கொடுப்பது, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் செல்வத்தை எப்படி அவர்களுக்கு செல்வத்தை சேமித்து கொடுப்பது என்ற அந்த பயம், தைரியமற்ற தன்மையினால் தான் தொழுகையும் ஜகாத்தையும் தடுக்கிறது. பொதுவாக ஆண் என்றாலே அவனிடத்தில் வீரம் இருக்க வேண்டும். ஒரு வீரன் தைரியமற்று இருக்க மாட்டான், கஞ்சனாக இருக்க மாட்டான். அதே போன்ற ஒரு கஞ்சன் வீரனாக இருக்க மாட்டான். கஞ்சத்தனம் எப்பொழுது தைரியம் இல்லாமல் இருக்கிறதோ அப்போதுதான் கஞ்சத்தனம் ஏற்படும். கோழைத்தனம் எப்போது ஏற்படும்? அவன் வீரமற்ற தன்மை இல்லாமல் இருந்தால்தான் கோழைத்தனம் ஏற்படும். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு ஆணை பற்றி கூறும் பொழுது அவனுடைய வியாபாரம், அவனுடைய தொழில் அல்லாஹ்வை விட்டு, அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு தூரமாக இருக்காது. அவன் தொழுகையை நிலைநாட்டுவான், ஜகாத்தை கொடுப்பான். எதற்கு பயப்படுவான்? யகாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். அந்த கியாமத்துடைய நாளை கண்டு, அந்த கியாமத்துடைய மஹ்ஷருடைய நாளை கண்டுதான் அவனுடைய உள்ளமும் அவனுடைய பார்வையும் அல்லாஹ்வுக்கு பயப்படும். இதுதான் ஒரு ஆணினுடைய தன்மை. சஹாபாக்கள் இப்படிதான் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்தில் இப்படியும் கூறுவான், ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ் அலை. மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன ஒப்பந்தத்தை செய்தார்களோ அவர்கள் அதில் உண்மையாக இருக்க வேண்டும், இருப்பார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு. அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு தாங்கள் செய்த அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக உயிரும் கொடுக்க தயாராக இருப்பார்கள், உயிரும் கொடுப்பார்கள். ஃபமின்ஹும் மை யன்தஸிர். என்னுடைய உயிர் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்காக பிரிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலும் இருப்பார்கள். வமா பத்தலு தப்தீலா. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வினுடைய கட்டளை தவிர்த்து வேறு எதையும் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஆண்களை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், நாம் ஆலமே அர்வாஹிலே மனிதர்களாக படைப்பதற்கு முன்னால் நம்முடைய உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருந்தது. அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், யா அல்லாஹ்
உன்னுடைய கட்டளைகளை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று ஒப்பந்தம் செய்து வந்திருக்கிறோம். யாரெல்லாம் அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ, ஒப்பந்தத்தை மாறு செய்யாமல் உண்மையோடு நடக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தாமல் மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி தயார் செய்தார்கள்? அவர்களோடு இருந்து சஹாபாக்கள் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தார்கள். இன்று எந்த விஷயமாக இருந்தாலும், நம்முடைய உடையாக இருந்தாலும், தாடியினுடைய முறை, அந்த மீசையினுடைய முறை, அனைத்து முறைகளும் யாரையாவது நாம் பின்பற்றுகிறோம். உலகத்தில் யாரையாவது பின்பற்றுகிறோம். நடிகர் இப்படி தாடி வைத்திருக்கிறான், இந்த நடிகன் இப்படி தாடி வைத்திருக்கிறான், அவன் இது போன்ற முடிகளை வெட்டியிருக்கிறான், இது போன்ற ஆடைகளை உடுத்திருக்கிறான். அரசியல்வாதியை பின்பற்றுகிறோம், செல்வந்தர்களை பின்பற்றுகிறோம். ஆனால் நம்முடைய பின்பற்றக்கூடிய யாரை பின்பற்ற வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபிகன் நுஜூம், என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும், அவர்களில் யாராவது ஒருவரை நீங்கள் பின்பற்றிவிட்டால் இஹ்ததைத்தும், நீங்கள் நேரான பாதையில் சென்று விடுவீர்கள், நேரான பாதையில் சென்று விடுவீர்கள். இந்த சஹாபாக்களை யாரும் பின்பற்றுவது கிடையாது. ரோல் மாடலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுப்பது கிடையாது. சஹாபாக்களை பார்ப்பதில்லை. நம்முடைய உலகத்தில் வாடும் பொழுது ஷரியத்திற்கு மாற்றமாக வாழ்க்கை வாழக்கூடிய அந்த குஃபார்களுடைய ரோல் மாடலாக அவர்களை முன்னுதாரணமாக எடுக்கிறோம். அரசியல்வாதிகளை முன்னுதாரணமாக எடுக்கிறோம். செல்வந்தர்கள் அவர்கள் எப்படி செல்வத்தில் முன்னோக்கி இருக்கிறார்கள், முன்னிலையில் இருக்கிறார்கள், அதை பார்த்து நாம் முன்னுதாரணமாக எடுக்கிறோம். சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தார்கள். முஹாஜிர் அவர்கள் ஹஜ்ரத் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரி, மதீனாவில் இருக்கக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளோடு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னார்கள், அப்துர் ரஹ்மானே, என்னுடைய சொத்திலிருந்து நான் பாதி உனக்கு கொடுத்து விடுகிறேன். யாராவது கொடுக்க முடியுமா? சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய கட்டளை, தூதருடைய கட்டளை என்று வந்துவிட்டால் அப்படியே அமல் செய்தார்கள். நான் என்னுடைய செல்வத்திலிருந்து பாதியை கொடுத்து விடுகிறேன். சரி, அது செல்வம் சென்று விட்டது. மனைவி, எனக்கு 2 மனைவி இருக்கிறாள், நான் ஒரு மனைவி உனக்கு கொடுத்து விடுகிறேன், நீ திருமணம் செய்து கொள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்று வந்துவிட்டால் அப்படியே அமல் செய்வார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள், அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? எனக்கெல்லாம் ஒரு செல்வம் தேவையில்லை, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்ய வேண்டும், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், எனக்கு கடைவீதியை காண்பித்துக் கொடுங்கள். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைவீதிக்கு சென்றார்கள், தயிர் வியாபாரம் செய்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு சமயத்தில் மதீனாவிலே ஒரே புழுதியாக இருந்தது. வெளியில் வந்து பார்த்தால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவருடைய வியாபாரத்துடைய சாமான்கள் செல்கிறது, ஒட்டகத்தில் செல்கிறது, அதனுடைய புழுதிகள் எல்லாம் மதீனா முழுக்க இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அவர்களுக்கு செல்வத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தான். நாம் இப்படி நடக்கிறோம், இப்படி நினைக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் இலக்கோடு வாழ வேண்டும். நம்முடைய இலக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? நான் மரணிக்கும் போது என்னுடைய வங்கியினுடைய கணக்கில் இத்தனை கோடி இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இத்தனை லட்சம், இத்தனை வீடுகள் இருக்க வேண்டும், இத்தனை கடைகள் இருக்க வேண்டும், எனக்கு இவ்வளவு பெரிய பெயர் இருக்க வேண்டும், இவ்வளவு பெரிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பரவலாக என்னுடைய பெயர் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறோம். இதுவெல்லாம் உலகத்தோடு முடிந்துவிடும். நம்முடைய இலக்கு கியாமத் வரையிலும் சொர்க்கவடையும் இருக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய இலக்குகள் எப்படி இருக்க வேண்டும்? சஹாபாக்களை போன்று இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நாம் செல்வந்தராக வேண்டும், அல்லாஹ் தஆலா எனக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும், அந்த செல்வத்தின் மூலமாக நான் உயர் அந்தஸ்தை அடைய வேண்டும். அந்த செல்வத்தை எப்படி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் பயன்படுத்தினார்களோ, எப்படி ஏழைகளுக்கு செலவு செய்தார்களோ, முதியோர்களுக்கு கொடுத்தார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தார்களோ, அது போன்ற என்னுடைய செல்வத்தை நான் செலவு செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய இலக்குகள் இருக்க வேண்டும். நான் உண்மையாக இருக்க வேண்டும்,
நான் தீனுடைய விஷயத்திலே பிடிப்பாக இருக்க வேண்டும், கடினமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையிலே ஷரியத்திலே கடுமையாக இருப்பார்கள். நாம் இப்படி இருக்க வேண்டும். என்னுடைய உலக காரியங்கள் அல்ல, ஷரியத்துடைய காரியங்கள் என்று வந்துவிட்டால் நான் பிடிப்பாக கடுமையாக நடந்து கொள்வேன். மௌத் வரையும் நான் ஷரியத்துடைய விஷயத்தில் இப்படிதான் இருப்பேன். இப்படி நம்முடைய இலக்குகள் இருக்க வேண்டும். என்னுடைய இலக்கு, நான் மௌத்தாகும் பொழுது சுவனத்தை பார்க்க வேண்டும். மௌத்தாகும் பொழுது நான் என்னுடைய தங்குமிடத்தை பார்க்க வேண்டும். சுவனத்தினுடைய நறுமணத்தை நுகர வேண்டும். நான் அரசியல் இருக்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிறேன் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்வாஹும் அலி ரலியல்லாஹு அவர்கள் நீதத்தில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். நான் எந்த விஷயமாக இருந்தாலும் நான் நீதத்தில் சிறந்திருப்பேன் என்று அதில் நம்முடைய இலக்கை செலுத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் நம்முடைய இலக்குகள் சஹாபாக்களை போன்று அவருடைய வழித்தடங்களில் இருக்க வேண்டும். உலகத்திற்காக இருக்கக்கூடாது. நம்முடைய இலக்குகள் எல்லாம் இன்று துனியாவோடு முடிகிறது. துனியாவோடு நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் முடிந்து விடுகிறது. என்னுடைய வீடுகள் நான் இப்படி கட்ட வேண்டும், நான் மறுமைக்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும், மறுமைக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இதுவெல்லாம் யோசித்து சஹாபாக்களுடைய இலக்குகள் எப்படி இருந்தது. 2 சஹாபாக்கள் போருக்கு முன்னால் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், நான் எதிரியை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும், அவன் என்னை வெட்ட வேண்டும், அவன் என்னை தாக்க வேண்டும், நான் அவனை தாக்க வேண்டும், நான் அவனை ஷஹீதாக்க வேண்டும். ஒரு சஹாபி ஆமீன் கூறுகிறார். இன்னொரு சஹாபி, யா அல்லாஹ், கடுமையான ஒரு எதிரியை நான் தாக்க வேண்டும், அவனுக்கு முன்னால் இருக்க வேண்டும், அவன் என்னை தாக்க வேண்டும், நான் அவனை தாக்க வேண்டும், இறுதியாக அவன் கையால் நான் ஷஹீதாக்க வேண்டும். சஹாபாக்களுடைய எண்ணம் ஆகிரத்தாக இருந்தது. நாம் சொல்லுவது சஹாபாக்களை போன்று எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதல்ல. நம்முடைய வாழ்க்கை சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாலும் அது போன்று வாழ வேண்டும். சஹாபாக்கள் ஒரு நாளுக்கு ஒரு முறை சாப்பிட்டார்கள், அது போன்ற வாழ்க்கை அல்ல. சஹாபாக்கள் சாதா சீதான ஆடைகள் அணிந்தார்கள், அப்படி அல்ல. ஆடைகள் அணிவோம், நன்றாக உணவுகளை உண்போம், ஆனால் சஹாபாக்களுடைய இலக்கு எதுவாக இருந்ததோ அது போன்று நம்முடைய இலக்குகள் இருக்க வேண்டும். நம்முடைய இலக்கு உலகத்தில் வாழக்கூடிய சாதாரண மனிதர்களுடைய ரோல் மாடலாக நம்முடைய இலக்கு இருக்கக்கூடாது. அவர்களை போன்று நாம் வாழக்கூடாது. சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அது போன்று நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஹாபிகன் நுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள். எதற்கு நட்சத்திரம் உதாரணம் சொன்னார்கள்? காலத்தில் கடலில் பயணிக்கும் பொழுது நட்சத்திரத்தை பார்த்து தான் தடங்களை ஏற்படுத்துவார்கள். அது போன்று என்னுடைய சஹாபாக்கள் ஒரு வழி முன்னோடிகள். அவர்களை நீங்கள் பின்பற்றினால், நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ நீங்கள் நேரான பாதையில் நடப்பீர்கள். அவர்கள் யாரை பின்பற்றுகிறீர்களோ நேரான பாதையில் நடப்பீர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஏன் சஹாபாக்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று நம்முடைய உலகமும் கண்கூடாக பார்த்திருக்கிறது. 1950 ஜோர்டான்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்தில் 500 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 500 சஹாபாக்கள் ஜோர்டானில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வெள்ளத்தால் சஹாபாக்கள் அவருடைய சடலங்கள் எல்லாம் பூமிக்கு மேலாக வந்துவிட்டது. மக்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்தார்கள். பல செய்திகளிலும் கூட வந்தது. சஹாபாக்கள் அப்படியே உடல்கள் எல்லாம் அப்படியே எந்த புழுக்களும் அரிக்காமல் அப்படியே இருக்கிறது. கண்கள் திறந்து இருக்கிறது. கண்களிலிருந்து ஒரு வெளி வானத்தின் பக்கம் செல்கிறது. அந்த ஜோர்டானுடைய அரசன் உலக நாட்டில் இருக்கக்கூடிய ஆலிம்களுக்கு எல்லாம் ஒரு அறிக்கை விடுக்கிறார், ஒரு செய்தியை தெரிவிக்கிறார். இது போன்று ஜோர்டானில் சஹாபாக்களுடைய கபர்கள் எல்லாம் சடலங்கள் எல்லாம் பூமிக்கு மேலாக வந்துவிட்டது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபுகஹாக்கள் ஆலிம்கள் எல்லாம் மாறுங்கள், அவருடைய கபர்களை அவருடைய சடலங்களை வேறு இடத்தில் அடக்கம் செய்வோம் என்று அழைத்தார்கள். அது போன்று உலகத்தில் சிறந்த ஆலிம்கள் முஃப்திகள் எல்லாம் சென்றார்கள். சஹாபாக்கள் அந்த பெரியார்கள் மட்டும் பார்த்ததல்லாமல் அந்த ஊரில் இருந்த பல நாட்டிலிருந்து வேறு மதத்தினர்களும் அதை பார்த்தார்கள். அதை பார்த்து பல லட்சக்கணக்கான நபர்கள் இஸ்லாத்தையும் ஏற்றார்கள். ஒரு சடலத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உயிரோடு வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கு எந்த அளவு கட்டுப்பட்டு நடந்திருப்பார்கள், தங்களுடைய ஷரியத்தை எந்த அளவுக்கு பேணுதலாக நடந்திருப்பார்கள்.
அது போன்று நம்முடைய வாழ்க்கையை வெறுமனே இந்த உலகத்தோடு முடிந்துவிடக்கூடியதல்ல. ஆகிரத்தை சுவனது வரை நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து இருக்கும். அந்த சுவனத்துடைய அந்த வாழ்க்கை நம்முடைய சிறப்பான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் சஹாபாக்கள் எந்த வழித்தடத்தை தேர்ந்தெடுத்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி ஷரியத்தை பின்பற்றினார்களோ, அல்லாஹ்வுக்கு எப்படி உண்மையோடு இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய விஷயத்தில் எப்படி உண்மையாக நடந்து கொண்டார்களோ, அது போன்று நாமும் ஷரியத்துடைய விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். சஹாபாக்களை முன்னோடிகளாக முன் உதாரணமாக நாம் எடுக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பார்ப்பதை விட சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் கடுமையான சிரமமான நேரத்தில் என்ன செய்தார்கள், பஞ்சகாலத்தில் என்ன செய்தார்கள், செல்வ செழிப்போடு இருக்கும் போது எப்படி இருந்தார்கள், கடுமையான போர்க்களத்தில் என்ன செய்தார்கள், சிரமமான தன்னுடைய வீட்டினுடைய சிரமமான நேரத்தில் என்ன செய்தார்கள், இதுவெல்லாம் ஒரு சஹாபி நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் என்னுடைய மௌத்து வரையிலும் நான் இரக்கத்தோடு தான் இருப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. என்னுடைய உம்மத்தில் ஆக இரக்க குணம் உள்ளவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் எண்ணங்களை வைக்க வேண்டும். என்னுடைய குணம் இரக்க குணமாக இருக்கும். மௌத்து வரையிலும் எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இரக்கத்தோடு இருந்தார்களோ அது போன்று நானும் இரக்கமாக இருப்பேன். அவருடைய சம்பவத்தை, அவருடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து படிக்க வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு சஹாபி எடுத்துக்கொள்ள வேண்டும். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். அவர்கள் மதீனாவில் நடந்தால் அந்த தெருக்கள் முழுக்க நறுமணமாக கமழும். அந்த அளவுக்கு உயர்ந்த நறுமணத்தை பூசுவார்கள், உயர் ரக ஆடையை அணிவார்கள். ஆனால் அவர் மரணிக்கும் பொழுது தலையை மூடினால் கால் பகுதி திறந்திருக்கிறது, கால் பகுதியை மூடினால் தலைப்பகுதி திறந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி அடக்கம் செய்தார்கள். உஹதில் 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 70 சஹாபாக்கள் உடல்களும் அப்படியே புழு பூச்சியில் அழிக்காமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை சரியான முறையில் நடந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, அந்த சுன்னத்தான வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தார்கள். அது போன்று நாமும் நடப்போமேயானால் இந்த உலகத்திலும் சரி, அல்லாஹ் தஆலா மறுமையிலும் சரி, மிகப்பெரிய ஒரு வெற்றியுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு அளிப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே நம்முடைய இலக்குகள் உயர்ந்த இலக்காக, மறுமை வரையிலும் சுவனம் வரையிலும் கடக்கக்கூடிய அந்த இலக்காக நம்முடைய இலக்குகள் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த இலக்குகளை நம்மிடத்தில் கொடுத்து அதற்குண்டான அமல்களை செய்து சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களை போன்று சிறிதாவது அவர்களை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்ற நல் மக்களாக, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்